வெல்கம் டு டுடே சமையல். காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்ல நைட்டு டின்னருக்கோ ஏதாவது புதுசா டிஃபன் செய்யணும்னு யோசிச்சீங்கன்னா இந்த அடை தோசையை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. சுட சுட சாப்பிடும் பொழுது நல்லா கிரன்ச்சியா டேஸ்டியா இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுடுங்க. ஒரு கப்பு ஊற வச்ச கடலைப்பருப்பு, அதே ஒரு கப்பு வடிச்ச சாதம், அரை கப்பு பச்சை பட்டாணி, காரத்துக்கு ஏத்த வர மிளகா, தோல் உரிக்காம 6-7 பல் பூண்டு. இதை எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. ஒரு கைப்பிடி அளவு மல்லி, ஒரு துண்டு இஞ்சி, ஸ்பூன் சோம்பு, தேவையான உப்பு, அரை டம்ளர் தண்ணி ஊற்றி மாவை கொஞ்சம் கட்டியா கொரன்னு அரைச்சிக்கலாம். லேசா கொரன்னு இருந்தா போதும். மாவுலயே 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் ரவா, அரை கப்பு துருவன தேங்காய், ஒரு கொத்து கருவேப்பிலை, அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கங்க. மாவு ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது. இட்லி மாவு பதத்துல இருக்கிற மாதிரியே பாத்துக்கோங்க. தோசை தவா சூடானதும் மாவை ஊற்றி கொஞ்சம் கட்டையான தோசையா ஊற்றி எடுக்க வேண்டியதான். இதுக்கு மேல தேவையான அளவு சீரகத்தை தூவிக்கங்க. மாவை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு தேவையான நெய்யை ஊற்றி நல்லா மொரன்னு சுட்டு எடுத்தீங்கன்னாக்கா அடை தோசை ரெடி. புதினா சட்னியோட கார சட்னி ரொம்ப டேஸ்டியா இருக்கும். மேல நல்லா கிரன்ச்சியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.